திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலபைரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை உரித்தாக்கி இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு ஜோதிட கதம்பம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான பரிகாரங்கள். ஸோ இன்றைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ராகு கேது பெயர்ச்சி இல்லைங்களா? எப்போ அடுத்த மாதம் வரும்போது ராகு கேது பெயர்ச்சி ஆயிருப்பாங்களா? அப்போ இந்த மாதம் பேசுறதா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பரிகாரம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ராகு கேது பயிற்சியை பற்றிய ஒரு சில விளக்கங்களையும் ஜோதிட கதமம் பொதுவாக வந்து ஒரு பரிகாரம் செய்யும் போது எப்படியெல்லாம் பார்த்து பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்காக கொடுக்க இருக்கேன். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ற விஷயம், ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனையில் வந்து நம்மளை தேடி வர்றாங்க. பிரச்சனைக்கு வந்து பரிகாரம் சொல்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா பரிகாரம் சொன்ன உடனேயே எல்லோருக்கும் பரிகாரம் வேலை செஞ்சிருதா? இது ஒரு மிகப்பெரிய சவாலான கேள்வியா தானே இருக்கா இல்லைங்களா சார்? இப்போ நீங்க எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம். இப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பரிகாரம் சொல்லும் போது ஐயா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திசை இந்த மாதிரி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த புத்தி மோசமான புத்தி அல்லது நல்ல புத்தின்னே வச்சுக்கோங்க. உங்களுக்கு மோசமான புத்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்ல புத்தி வந்துருச்சு, ஒரு சில பரிகாரங்களை செய்து கொள்ளும் போது இந்த புத்தியில நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது இல்லைங்களா? இந்த புத்தியில ஜெயிப்பீங்க, இந்த புத்தியில நீங்க செஞ்ச பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் வேணும் இல்லைங்களா விஷயம்? இப்போ ராகு திசையில சனி புத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி புத்தி எத்தனை வருஷம் இருக்கும் தோராயமா? 2 வருஷம், கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அதை பெருக்கிக்கோங்க. 19 × 18 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு விட கிடைச்சிடும். 19 × 18 எவ்வளோ வரும்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே வரும் இல்லைங்களா? அப்போ சனி புத்தியில நமக்கு நல்லது நடக்கும். நாம வந்து சொல்றோங்க, நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க என்ன சொல்றோம், உங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் இருக்கு, திதி சூன்ய தோஷம் இருக்கு, அவயோகி தோஷம் இருக்கு, காசி ஜாதக அமைப்பு இருக்குது, எல்லாமே நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா இதெல்லாம் வாடிக்கையாளர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையை உணர வேண்டும், உண்மை தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. சார் நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன் சார், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அவங்க பரிகாரம் செஞ்சோடனே அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுங்க சார், அவங்க பேச்சை கேட்டு தான் உங்கள்கிட்ட வந்தோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை சார் சொல்கிறவங்க இருக்காங்களே இல்லையா? சார் உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தோம் சார், நீங்கள் வந்து பேசுறது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, நீங்கள் சொல்கிற பரிகாரங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற பரிகாரத்தால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நம்மகிட்ட வந்து வருவீங்க. ஆனால் நாங்கள் சொல்லும் போதே என்ன சொல்கிறோம்னா, நல்ல புத்தி வரும்போது நல்லது நடக்கும்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா? இப்போ ராகு திசையில் சனி புத்தி, உதாரணமாக நீங்கள் ராகு திசையில் குரு புத்தியில் வந்திருக்கிறீங்க, குரு புத்தி மோசம்னா மோசம்னு சொல்லிடுவோங்க. பரிகாரம் செஞ்சாலும் சனி புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணணும், சனி புத்தி நல்ல புத்தின்னு சொல்லிடுவோம். அப்போ சனி புத்தி 2.5 வருஷத்துக்கு மேலே நடக்குதுங்க. அப்போ இந்த சனி புத்தியில் உடனே நடந்துருமானா கிடையாது. அதுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்குது. என்னங்க? அந்தரம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு புத்தி நல்ல புத்தியா இருந்தாலும் அந்த புத்தியில நல்ல அந்தரம் எதுவோ அதுலதான் நீங்க செஞ்ச பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? நல்ல புத்தியா இருக்கும், நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ சனி புத்தி ஃபர்ஸ்ட் அந்தரம் என்ன வரும்? சனி அந்தரம் வரும், புதன் அந்தரம் வரும், கேது அந்தரம், சுக்கிர அந்தரம், இப்படியே வரிசையில வரும். அந்த சனி புத்தி வந்தோடனே புத்தி நல்லா இருக்குது நிர்ணயம் பண்ணாலும் உங்களுக்கு சனி புத்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தரம் போயிடுச்சு, புதன் அந்தரம், கேது அந்தரம், சுக்கிர அந்தரம் மூணுமே மோசமா இருக்குது, பரிகாரம் பலன் கிடைச்சிருமா? கிடைக்காது. உங்களுக்கு சந்திராந்தரத்துல தான் பரிகாரத்துக்கு பலன் கிடைக்குன்னா சந்திராந்தரத்துல தான் நடக்கும். அதுதான் இந்த வேரியேஷன் சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்தோடனே சார் நீங்க சொன்னோன்னே இந்த கோவிலுக்கு போனேன் நல்லது நடந்துருச்சு சொல்றாங்களா இல்லையா? சார் நீங்க சொன்னீங்க கோவிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே நல்லது நடந்துச்சு, கோவிலுக்கு போயிட்டு வந்து 10 நாள்ல நல்லது நடந்துச்சு சொல்றாங்களா இல்லையா? ஒரு சில பேர் சார் நீங்க கோவிலுக்கு போய் சொன்னீங்க 1 வருஷம் ஆச்சு சார், எல்லா பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன், 1 வருஷம் ஆச்சு. அப்ப ராகு திசையில புதனந்திர கேதாந்திர சுக்கரந்திர முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தோராயமா?
1 வருஷத்துக்கு மேல ஆயிடுமோ, ஒரு 1.25 வருஷம் ஆயிடும். அப்போ அந்த அந்தரம் சரியில்லை நமக்கு. அப்போ புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து கிளைண்ட் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஆய்வு பண்ண விஷயம் நாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல புத்தி நடந்தாலும் நல்ல அந்தரத்துல தான் என்ன நடக்குங்க, உங்க பரிகாரத்துக்கான பலன் நடக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்னாரு, நான் சொல்லி 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, ஏன் நடக்கல அப்படின்னு நுட்பமா ஆய்வு செய்யற போது ஒரு விஷயம் நல்ல அந்தரத்தில் தான் நடக்கின்றது என்பது உண்மை. அதனால நாங்க சொல்ற பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே ஐயா ஒரு நிமிஷம் ஐயா பூச்சி. அப்ப நல்ல ஒரு திசையில நல்ல புத்தியில நல்ல அந்தரத்தில் தான் பரிகாரத்திற்கான பலன் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஏன்னா பார்க்க வந்துட்டு யாரும் ஏமாந்து போகக்கூடாது. காலங்கள் வரும் பொழுதுதான் நடக்கும். எந்த ஒரு மனிதனுக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் இருந்தாலும் நல்ல திசா புத்தி வருகின்ற பொழுதுதான் அவனுக்கு யோகமே. சரிங்க, இப்ப சொல்றாங்க துலா லக்னத்துக்கு சனி யோகாதிபதி இல்லையா, 4க்கும் 5க்கும் உண்டானவர். ஒருத்தர் துலா லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் துலா லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு சனி திசை வரும் 100 வயசுக்கு மேல வரும். அது வரைக்கும் நம்ம இருப்போமா என்னமான்னு தெரியாது. அப்ப நம்ம யோசிக்கணும், ஒரு ஜாதகத்துல யோகமான சார் உங்களுக்கு துலா லக்னம் சார் 4-5 கூடிய சனி சூப்பரா இருக்காரு, 4-5 கூடிய சனி ஜாதகத்துல லக்னத்துல உச்சமா இருக்கிறாரு, அல்லது 4ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாரு, சூப்பரா இருக்காரு, உங்களுக்கு நல்ல வீடு மனை எல்லாம் அமைஞ்சிரும் சொல்லுவோம். எல்லாருக்கும் அது அமைஞ்சிருமா? அப்ப அதுக்கு ஒரு 6 நட்சத்திரங்கள் கிரகம் இருந்தா தான் அது அமையும். அந்த 6 நட்சத்திரங்கள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப சனி திசை வராது, ஆனா சனியுடைய வைப்ரேஷன் வாங்கின ஒரு திசை வரும் இல்லையா, அது என்னது? சனிக்குன்னு 3 நட்சத்திரம் இருக்குதுங்களா, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. இப்ப சனி திசை வரலைனாலும் பூச அனுஷம் உத்திரட்டாதில இருந்து ஒரு கிரக திசை நடத்தும் போது சனி வேலை செய்யுமா செய்யாதோ? அப்ப அந்த சனியுடைய பலன் நம்ம அனுபவிக்கலாமா? இன்னொரு பக்கம் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? சனியுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களை திசை நடக்கும்போது வேலை செய்யும். அப்ப சனியுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னங்க? புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். வேலை செய்யுமா? ஒண்ணு இந்த ஜென்மாப்படி வேலை செய்யணும், முன் ஜென்மாப்படி வேலை செய்யணும். அப்ப இது ரெண்டும், இந்த 6 நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா சனி வேலை செய்யும். ஒருவேளை 6 நட்சத்திரத்துல கிரகமே இல்ல, 4ல சனி ஆட்சி வாங்கி என்ன பலன்? ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, நட்சத்திர அதாவது ஒரு கிரகம் செயல்படுதுன்னா அது எந்த ஒரு நட்சத்திரத்துல இருந்துதான் செயல்படும் இல்லைங்களா? நட்சத்திரத்துல இருந்தா அந்த கிரகம் செயல்படும். அப்ப அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்போ சனி செயல்படும்னா சனி நட்சத்திரத்திலயோ சனியுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரத்திலயோ கிரகம் இருக்கணும். அப்பதானே சனி இயங்குவாரு. சும்மா 4ல சனி ஆட்சினா ஃபுல்லா கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். அப்ப அதனுடைய சூழ்நிலைகளை நாம் உணர வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்துல எந்த கிரகம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 7ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. கல்யாணம் அல்லாதவங்களை சொல்றேன், கல்யாணம் இல்ல அல்லது கல்யாணம் பார்க்க திருப்தி இல்லை, கல்யாண வாழ்க்கை முறிவுங்கிறது எப்படி இருக்கும்? உதாரணமா, அதாவது ஒரு கிரகம் இயக்கணும்னா அந்த நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். அப்போ ஆண்களுக்கு மனைவிக்கு காரகன் யாருங்க? சுக்கிரன். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல பரணி, பூரம், பூராடத்துல கிரகம் இருக்கணும். ஒரு விதி இல்லைன்னா 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். எல்லாருக்கும் 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய அந்த 3 நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். இருக்கணுமா? இது முதல்ல இது வந்து கிட்டத்தட்ட 6 நட்சத்திரம் வந்துடும். அடுத்த ரூல்ஸ், சுக்கரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். கடைசிக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சுக்கரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னங்க? திருவாதிரை, சித்திரை, திருவோணத்துல கிரகம் இருக்கணும். இல்லைன்னா 7ஆம் அதிபதியுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கும். இது இருந்தா எப்படி இருந்தா அவன் வாழ்நாளுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம். இது எதுவுமே இல்லைன்னா எப்படி சார் கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு, உடனே முறிவாகும், உடனே பிரச்சனை ஆகும். அப்போ நட்சத்திரங்கள் தான், அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருந்தா எந்த கிரகமே இயக்கும், நட்சத்திரம் இல்லாம இயங்காது. அப்போ இதுக்கு நம்ம 2 விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கணும், பொதுவா நட்சத்திர சாரத்தை தெரிஞ்சுக்கணும். இது 2 இல்லாம நடக்காது. அதே மாதிரி பாருங்க, ஒரு ஜாதகத்துல 19 நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க, கல்யாணமே இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லி சில ஜாதகத்தை பார்க்கும்போது 2ஆம் இடத்திற்கு எந்த கிரகத்தினுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கும். குடும்பம் இயங்கணுமா இயங்கணும் கூடாதுங்களா? இயங்கும். அப்ப வந்து யாருக்கு சுத்தமா கல்யாணம் குடும்பமே அமையாத கூடாத பிராப்தம்? 2ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கும். ஒரு ரிசல்ட். 2ஆம் அதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இல்லாமல். இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களும் நிறைய கல்யாணம் ஆகிறதுல செக் பண்ணி பாருங்க. அதாவது
ரெண்டாம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பார்வை இல்ல, ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல. ரெண்டாம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்ல. ரெண்டாம் அதிபதி ஒரு கிரகம் இருப்பார் இல்லையா, அது கர்ம பதிவு இருக்கும் இல்லையா. உதாரணமா வந்து ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க, கும்ப லக்னம் எடுத்துக்கோங்க. ரெண்டாம் அதிபதி யாருங்க? குரு. அப்ப ஒரு கும்ப லக்னத்துல பிறந்துட்டாங்க, ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்ல, ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் பார்க்கல, அப்படி வச்சுக்கோங்க. அப்ப குருவுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதுலயும் கிரகம் இல்ல, அப்ப குரு இயங்க மாட்டார். அடுத்து கர்ம பதிவு என்னது? குருவுடைய கர்ம பதிவு கூட நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம். இதுலயும் கிரகம் இல்ல, அப்புறம் எப்படி குடும்பம் அமையும்? அமையாது. செக் பண்ணி பாருங்க. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த, அதாவது சில பேருக்கு கல்யாணம், இப்ப கல்யாணம் நடக்கிறத பத்தி பேசுறோம். கல்யாணம் நடக்கும் நடக்காத இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு குடும்பம் வந்து குடும்ப வாழ்க்கை நிலைக்கணும் இல்லையா? அப்ப நிறைய ஜாதகங்களை ஆய்வுகளை செக் பண்ணி பார்க்கும்போது இதற்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய சொல்றாங்க, கதம்பம்னா நிறைய பேசிக்கிட்டே போலாம். அது ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் இல்ல, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ நிறைய சொல்லுவாங்க, சந்திரன் சனி இணைந்தால் புனர்பூ தோஷம் சொல்றாங்களா? இப்ப சந்திரன் சனி இணைந்தால் திருமணத்துக்கு மட்டும் தான் தோஷமா? திருமணத்துக்கு தோஷம் இல்ல. சந்திரன் சனி இணைந்தால் ஒரு தோஷம் சார். இப்ப சந்திரன் சனி இருந்தா புனர்பூ தோஷம். சந்திரன் சனி இணைந்தா என்னங்க சார்? ஜென்ம சனி சார், இல்லைங்களா? சந்திரன் சனி இருந்தா அவங்க பிறக்கும் போதே ஜென்ம சனி, பிறக்கும் போதே கர்ப்பத்திலேயே அவங்க பிறக்கும் போதே 7.5 சனி, 7.5 சனி ஜென்ம சனி. இப்ப ஜாதகர் ஜென்ம சனியில பிறந்திருப்பாரு. ஜாதகத்துல எங்க வேணாலும் சந்திரன் சனி இணைஞ்சிருக்கட்டும், அது அவருக்கு 7.5 சனி ஜென்ம சனியா இல்லையா? உண்டுதானே? அப்ப இந்த சந்திரன் சனி இணையும் போது எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திரன் ஒரு ராசியில் எத்தனை நாளைக்கு ஒருக்கா இருப்பார்? 2.25 நாள் தான் இருப்பார். சனி 2.5 வருஷம் இருப்பார். அப்ப ரொம்ப வேகமா போறவர் யாரு? 27 நாளைக்கு 27 மனைவி போய் சந்திச்சு தான் ஆகணும் அவர், இல்லைன்னா வந்து அவருக்கு செட் ஆகாது. அப்ப 27 நாளுக்கு 27 மனைவி போய் பார்த்து தான் ஆகணும். யாரு? சந்திரன். அப்ப சனி அப்படிங்கிறவர் எப்படி பண்ணுவாரு? ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகிற பிளானட். ஒரு ராசிக்குள்ள சந்திரன் சனி இணையதுன்னு வச்சுக்கீங்களேன். இதுல இடைவெளி 2 விதம் இருக்குது. சந்திரன் வந்து ஒரு 10 டிகிரியிலும் சனி பகவான் ஒரு 20 டிகிரியில் இருந்தா சந்திரன் சனியை கடந்துதான் ஆகணும். கடந்துதான் ஆகணும். அப்ப சனி போய் டச் பண்ணா சனி அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுருவாரா? ஏன் சந்திரன் சனி தோஷம்? சனி பகவான் அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தாரா? அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தாரா? இல்ல, கஷ்டப்பட்டார் இல்லையா? அப்ப சந்திரன் சனியை நோக்கி பயணிக்கும் பொழுது சனி பகவான் என்ன பண்ணுவாருங்க? அந்த செயலை, சந்திரனா என்னங்க? அம்மா, இன்னொன்னு மனம், உடல் எல்லாமே. அப்புறம் ஒரு மனுஷன் ஸ்டடியா இருந்தா தானே எதுவும் செய்ய முடியும். மனுஷன் ஸ்டடியா இல்லைன்னா ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? ஒரு மனம் ஸ்டடி இல்லை, மனசே சரியில்லை. ஒரு வேலையை பார்க்குறீங்க, மனம் நல்லா இருந்தா தானே வேலையை நல்லபடியா பார்க்க முடியும். மனமே சரியில்லைன்னா, மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. மனமே சரியில்லை, எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்? ஒரு வீட்டுல ஒரு பெரிய தகராறு, மனைவி கூட பயங்கர சண்டை போட்டு வந்துட்டீங்க, அன்னைக்கு அந்த வேலை நல்லா செய்ய முடியுங்கிறீங்க? முடியாது. அப்போ மனம் நன்றாக இருக்க வேண்டும். சந்திரன் சனி இருந்தவளுக்கு என்ன ஆகும்? இப்ப சொல்றோம் இல்லையா, ஜென்ம சனி வரும்போது எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல், நான் தொட்டதெல்லாம் தொலகமாகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் தொலகமாகுது? மனம் ஒரு நிலையில் இருக்காது. சந்திரன் சனி இருக்கும்போது மனம் அந்த செயலை செய்வதற்கு திடமாக இருக்காது, அதுதான் உண்மை. அப்ப சந்திரன் சனி இருந்து எந்த இடத்துல வேணாலும் இணைஞ்சிருந்தாலும் அந்த பாவகம் தோஷமாக மாறுகிறது. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த சந்திரன் சனி சேர்ந்தா ஏன் புனர்பூ தோஷம் அப்படின்னு பொதுவா சொல்றாங்கன்னா, சந்திரன் சனி இணைஞ்சிச்சுன்னா எதனால அந்த இணைவு வருதுன்னா, சந்திரனா என்னங்க? மனம் இல்லையா? அப்போ முன் ஜென்மத்தில் ஒரு மனிதனுடைய மனதை மிகவும் கஷ்டப்படுத்தியதற்காக, எப்படிங்க? வேதனைப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை நிலைக்குலைய வைத்து ஒரு கஷ்டப்பட்டு அவங்க வந்து வாழ்க்கையை கெடுத்ததற்காக. இப்போ உதாரணமாங்க, நீங்க இருக்கிறீங்க பக்கத்து வீட்டுக்கார புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை போட்டு விட்டா, புருஷனை பத்தி பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டியை பத்தி புருஷன்கிட்டையும் போட்டு விட்டா அவங்க குடும்பத்தை பிரிச்சு விட்டா புனர்பூ தோஷம் வரும். 7ஆம் இடத்துல வரும்.
எங்க வருங்க? 7ஆம் இடத்துல வரும். சந்திரன் மனம், சனி பகவான் நீதிமான், தண்டனை கொடுக்கறதுக்கு தான் வராரு அவருங்க. அப்ப சந்திரன் சனி இணையுதுன்னா புனர்பூ தோஷம்னா எங்க தெரியுங்களா இருக்கணும்? லக்னம் 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருந்தால்தான் திருமண தோஷத்தை சொல்லக்கூடிய புனர்பூ தோஷம். புனர்பூ தோஷம் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அது புனர்பூச தோஷமாக மாறாது. அதாவது திருமணத்து பந்தத்துல இது ஒரு ரூல்ஸ். இன்னொன்னு சொல்லுவாங்க, புனர்பூ தோஷத்துக்கு வந்து விதவை நட்சத்திரங்களை சொல்லுவாங்க. புனர்னா புனர்பூசம், பூனா பூசம். இது வந்து குமாரசுவாமி நூல்ல சொல்லியிருக்காங்க. விதவை நட்சத்திரங்கள் என்னங்க? புனர்பூ அப்படின்னா புனர்னா புனர்பூசம், பூனா பூசம். அப்ப புனர்பூசம் நட்சத்திரமும் பூசம் நட்சத்திரமும் விதவை நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம மக்கள் எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? நிறைய திருமணங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்திலும் பூசம் நட்சத்திரத்திலும் இன்றும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? புனர்பூச நட்சத்திரத்துல இந்த வருஷம் எத்தனை முகூர்த்தம் நடந்திருக்கும்? கண்டிப்பா நடந்திருக்கும், உறுதியாக நடந்திருக்கும். பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா புனர்பூசம் பூசத்துல ஏகப்பட்ட முகூர்த்தங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன சொல்றாங்க குமாரசுவாமி உள்ள, இது ஒரு விதவை நட்சத்திரங்கிறாங்க. ஆனா விதவை நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணா விதவை ஆயிருவாங்க. இந்த இடத்துல தான் புரிதல் இல்லாம போறோம். அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணவங்களும் பூச நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணவங்களும் விதவியாவே இருக்காங்க எல்லாரும் இல்ல. அங்க குறிப்பிட்டு இருக்கின்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். விதவை யோகம் தான். இப்ப விதவைனா என்ன அர்த்தம்? கணவனை இறந்துட்டா அந்த பொண்ணு ஒரு விதவை. ஏன் அந்த விதவை 75 வயசுல கூட வரலாம் இல்லையா? அவருடைய கணவனுக்கு 80 வயசு, அந்த அவங்களுக்கு 75 வயசு, கணவன் இறந்துட்டா அவர் அப்பவும் விதவை தானே. ஆனால் இந்த புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தா அதனுடைய கருத்து என்ன நாம எடுத்துக்கணும்னா, கணவன் அவருக்கு முன்னாடி இறந்துருவாங்கிறது தான். இளம் இல்லம் கிடையாது. அவங்க சொல்லவே இல்லையே, விதவை நட்சத்திரம் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர அவங்க வந்து இத்தனை வயசுல விதவியாகனு சொல்லவே இல்லை. நம்ம புரிதல்ல தான் தவறு இருக்குது. நம்முடைய புரிதல்ல தான் தவறு இருக்கு. விதவை யோகம் 30 வயசுல இருக்கலாம், 70 வயசுல இருக்கலாம். ஆனா கணவன் அந்த மனைவிக்கு முன்னாடி இறந்துருவாங்க. அதைத்தான் அந்த புனர்பூசமும் பூசமும் சுட்டி காட்டுது. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஒருவேளை அவனுடைய ஆயுள் கெட்டியா இருக்குதா, அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? புனர்பூசம் பூச நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணும் போது யாருடைய ஆயுளை பார்க்கணுங்க? ஆண் ஜாதகத்துடைய ஆயுளை பார்க்கணும். பார்க்கணுமா வேண்டாமா? புனர்பூசம் பூச நட்சத்திரத்துல கல்யாணம் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஜாதக வலுவா இருக்குது, நல்ல திசை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற பண்ணுங்க, தப்பில்ல. ஆனா என்னைக்கு இருந்தாலும் மனைவிக்கு முன்னாடியே கணவன் இறந்துருவார். அதுதான் ரூல்ஸோ தவிர இது ரூல்ஸ் இல்ல. ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஐயா காலத்தில் சொன்னாரு. எட்டிடத்தோன் கட்டிடத்தில் இருப்பானாகில் அவன் பிறந்த பட்டினத்தை விட்டு ஓடிவிடு. எட்டிடத்தோன் கட்டிடத்தில் இருப்பானாகில் அவன் பிறந்த பட்டினத்தை விட்டு விடு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? 8ஆம் அதிபதி 4 இருந்தா பிறந்த ஊரை விட்டு தூரமா போயிடுங்க. அதுதான ரூல்ஸுங்க. 8ஆம் அதிபதி 2ல் இருந்தா என்ன? கண்டிப்பா பிரச்சனையான வாழ்க்கை தான். ஐயா சொன்ன மாதிரி 8ஆம் அதிபதி 2 இருந்தா கண்டிப்பா பிரச்சனையான வாழ்க்கை தான். கூடவே 6ஆம் அதிபதி சேர்ந்தாருன்னா இன்னும் நல்லா பயங்கரமா இருக்கும். அப்போ அதுக்காக 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தோஷம்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சில பேருக்கு நல்லதா மாறும். யாருக்கு நல்லதா மாறும்? அதான் ஜோதிடங்கிறது நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டு தான் சொல்ல முடியும். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே அது தோஷத்தை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. இப்ப 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாங்க, 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாங்க, ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விதமா வேலை செய்யுமா கெடுதலா வேலை செய்யுமா? 8ஆம் இடம்னா என்னது? மறைகள் சார்ந்த விஷயங்கள். 8ஆம் இடங்கிறது ஐயா மேடம் வந்து என்னுடைய ஜாதகம்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும் போது அந்த மறைகளில் சார்ந்த விஷயங்களை வருமானமா பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இப்போ குடும்பங்கிறது 2ஆம் பாவம் தான், 2ஆம் இடங்கிறது வருமான பாவம் தானே. அப்ப 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும் போது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் வாங்கும் போது அந்த பாவகத்தை அவங்க ஆல்ரெடி தொட்டு இயக்கிட்டாங்க போது அந்த வேற அட்டமா வேலை செய்யணும்னா கம்மியா வேலை செய்யும், பெரிய லெவல்ல வேலை செய்யாது. அப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார், சுடுகாட்டில் ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவருக்கு நல்லதா வருமா நல்லதா வராதா? அவ்வளவுதான். 8ஆம் அதிபதி 2ல் 8ஆம் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. 8ஆம் இடம்னாவே அசுத்தம் கெடுதல். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார், ஒரு சாக்கடை கான்ட்ராக்ட் எடுத்து சாக்கடை சுத்தம் பண்றாரு, ஒரு
இப்போ திருச்செங்கோடு நகராட்சின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு சாக்கடை கான்ட்ராக்ட் எடுக்கிறார், இந்த சாக்கடை மூடுறது கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பார் இல்லைங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா கெட்ட இடங்களிலும் கெட்ட பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல நல்ல விஷயங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. சரி, இப்போ ஒரு சில பேர் பேசுவாங்க, சார் எனக்கு வந்து குடும்பமே அமையல சார், நிறைய சொல்றாங்களா? என்ன சொல்லுவாங்க? எனக்கு குடும்பமே அமையல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நல்லா இருக்கும். 2ஆம் மனைவி சூப்பரா இருப்பார். எப்படி இருப்பாருங்க? 2ஆம் மனைவி அழகா அருமையா உட்கார்ந்துருப்பார். உதாரணமா ஒரு லக்னம் சொல்றாங்க, ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்குவோம். 2ஆம் அதிபதி கூட கன்னி லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். கன்னி லக்னம் 2ஆம் அதிபதி 4ல இருக்கிறார். சூப்பரா திக்பலம் தானே 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன். இன்னும் கூலி கல்யாணமே அமையல சார், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யறோம். அதுக்கான ரூல்ஸ் தனியா இருக்கும். இதுல பரிகாரமா சொல்லும் போது 2ஆம் அதிபதி 4ல இருக்கிறார், அவர் கல்யாணமே நடக்கல அப்படின்னா அந்த 4ஆம் பாவகத்தை டச் பண்ணா கல்யாணம் நடக்கும். அப்ப அந்த 4ஆம் பாவத்தை டச் பண்ணணும். அப்ப இதுல வந்து காரகத்துவங்களை ஆய்வு பண்ணணும். 4ஆம் இடங்கிறது என்ன ராசிங்க? தனுசு. என்ன தத்துவத்துல வருது? நெருப்பு தத்துவத்துல வர்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெருப்பு தத்துவத்துல வர்றது. 4ஆம் இடங்கிறது நெருப்பு தத்துவத்துல வருது. 4ஆம் இடத்துல நெருப்புல என்ன ஓடும்? நெருப்புல என்ன ஓடும்? நிலக்கரி, பெட்ரோல் என்ன ஓடும்? வண்டி வாகனம் ஓடுமா? அப்ப தனுசு ராசிங்கிறது நெருப்பு ராசி தான். அந்த நெருப்புங்கிறது வண்டி, நிலக்கரி பெட்ரோலுங்கிறது என்னங்க? புகையாத்தானே போகுது, நெருப்பு தானே. அப்போ 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம், அது ஒரு நெருப்பு ராசி. சுக்கிரன்னா ஆடம்பரம். 4ஆம் இடங்கிறது காரு, சொகுசு காரு. அப்ப அவங்களுக்கு சொகுசு கார் வாங்கினா குடும்பம் அமையும். அதான் நெருப்பு ராசி தானே சொல்றாங்க. அப்போ இது வந்து இது ஒரு ரூல்ஸ். 2ஆம் அதிபதி உதாரணமா வேற ஒரு லக்னம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கலாம். உதாரணமா வந்து தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க. 2ஆம் அதிபதி 4ல இருக்கிறார் அப்படிங்கும்போது என்னது? நீர் ராசி. நீர் ராசின்னு வச்சுக்கோங்க. நீர் எதோட இருக்குது? நீரோடு யாரோட? நீர் எங்க இருக்கும்? நிலத்துல தான் இருக்கும். 2ஆம் அதிபதி 4ல இருக்காரு, நிலத்துல தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. 2ஆம் அதிபதி நீர் ராசியில தான் இருக்கிறாரு, 4ல தான் இருக்காரு. 4ஆம் இடம்னா என்ன? நிலத்துல தான் இருக்குது, நிலத்துக்கடியில தான் நீர் இருக்குது. 2ஆம் அதிபதி 4ல தான் இருக்கிறாரு. ஒரு போர் போடணும். போர் போட்டு தண்ணி வந்துட்டா அவர் கல்யாணம் ஆயிரும் சார். அப்ப அந்த போர் போட்டு தண்ணி வருமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீர் ராசியில் வந்துடும். திசா புத்தியோடு இருக்குது இல்லையா? அந்த புத்தி அந்தரம் ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்ப அந்த நல்ல நேரத்துல அதை செஞ்சா நடக்கும். இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். சரி, இதே ஒரு விஷயம் கேக்குறாங்க, 7 குடையவன் 12ல. போன வருஷம் சொன்னாங்க 7 குடையவன் 12ல. உதாரணமா சொல்றேங்க, நடந்த விஷயத்துக்காக சொல்றேன். விருச்சிக லக்னத்துக்கு 7 குடையவன் 12ல. வெளிநாடு போயிட்டு வந்தா ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆயிரும். நாங்க வெளிநாடு போயிட்டு வந்து ஒரு வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. அது கூட எப்ப நடந்துச்சுங்க? அந்த நல்ல அந்தரத்துல தான் நடந்துச்சு. போன வருஷம் இதே டைம்ல வெளிநாடு போயிட்டு வந்தா நடந்துச்சு. அப்போ ஒரு சில விஷயங்களை, ஆனா ஒரு வருஷம் வரைக்கும் அந்த கர்மா, சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 2 வருஷம் ஆகலாம். ஏன்னா அந்த அந்தர கனெக்ட் ஆகணும். அந்தர கனெக்ட் ஆகும்போது அதற்கான விடை வந்து கிடைச்சிடும். பரிகாரங்கள் வேலை செய்யும். நாம செயல்படுத்தக்கூடிய விதத்தில் தான் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. சரிங்க சார், இப்போ அதே மாதிரி 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு ஒரு ராசி எடுத்துக்குவோம், மேச ராசியில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், அது ஒரு நெருப்பு ராசி தான், இல்லைன்னு சொல்லல. 2ஆம் அதிபதி மேச ராசியில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்குவோம். என்ன லக்னம் எடுத்துக்கலாம்? 2ஆம் அதிபதி மிதுன லக்னம் எடுத்துக்குவோமா? மிதுன லக்னம் 2ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல மேச ராசியில் இருக்கிறார். அவர் கல்யாணம் நடக்கல அப்படியே வச்சுக்கோங்க. அது என்ன ராசி? நெருப்பு தத்துவம். அது மேசங்கிறது என்னது? மலை. 2ஆம் அதிபதி மலைங்கிற நெருப்பு ராசியில வந்து இருக்கிறாரா? நெருப்பு தத்துவம் அப்படின்னா வந்து எந்த சாமி வருவார் நெருப்பு தத்துவத்தில்? திருவண்ணாமலை வருமா? மேஷங்கிறது திருவண்ணாமலை குறிக்குமா? அப்ப கீழே குறிக்காது, மேல போகணும். திருவண்ணாமலையில மேல தீபம் ஏறுது பாத்தீங்களா? அங்க போறக்கு வழி இருக்குதா இல்லையா? அங்க போகணும். அங்க போய் அந்த மலை மேல போய் விளக்கேத்திட்டு வரணும். கண்டிப்பா நடக்கும். ஆனா அது பாருங்க, ஏன்னா மேசங்கிறது சாதாரண ஒரு காட்டு பகுதி.
மேசங்கிறது என்னதுங்க? காட்டு தீ. மலை காடு இந்த மாதிரி காட்டுல எரிகிற தீ தான் என்னதுங்க? மேசத்தீ. சிம்மங்கிறது வீட்டு தீ. வீட்டு தீனா என்னதுங்க? விளக்கு போடுறது. வீட்டுல எரிகிற நிலையான நெருப்பு என்னதுங்க? விளக்கு தானே. சிம்மங்கிறது வீடு தானே, பூர நட்சத்திர வீடு தானே. அப்போ அந்த சிம்மங்கிறது நிலையாக எரியக்கூடிய ஒரு தீ. அது வந்து விளக்கு, வீட்டுல போடுற விளக்கு இல்லையா? அதே மாதிரி தனுசுங்கிறது என்னது? கோபத்தி. கோபத்தி. இதுல கூட ரூல்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். மேச நெருப்பு அப்படிங்கிறது எப்படிங்க? சரம். மேசம் காட்டு தீ. காட்டுல தீ பிடிச்சா எப்படி எரியும்? அப்படியே நீ ஃபுல்லா பரவி எரியுமா? அங்க பாடுறா காட்டுல தீ பிடிச்சிட்டா மொத்தமா எரியுதா அப்படிம்பாங்க. வீட்டுல எரியிற தீ அது ஸ்திரம். சிம்மம்னா என்னங்க? நிலையாக நின்று எரிவது. அதனாலதான் சிம்மத்துக்கு ஸ்திர நெருப்பு. மேச காடு, தீ பிடிச்ச படப்பட எரியும், அதனாலதான் அது காட்டு நெருப்பு. இது உபயம். எதுங்க? தனுசு உபய நெருப்பு. வந்து வந்து போறது. இப்போ டெய்லியும் ஹோமம் நடத்துறாங்க, ஆனா நடத்துவாங்க. இப்போ ஒரு சும்மா உதாரணம் சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் ஒரு கோவில் இருக்கும். வருஷம் ஆண்டு விழா வைப்பாங்களா? வருஷம் ஆண்டு விழா வைக்கிறாங்களா? எல்லா கோயிலும் வருஷம். அந்த ஆண்டு விழா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஐயர் கூப்பிட்டு வந்து ஹோமம் நடத்துவாங்க. நடத்துற பழக்கம் இருக்கா இல்லையா? அப்போ அது வந்து செல்வது. இந்த வருஷம் பண்ணிட்டோமா, அப்புறம் அடுத்த வருஷம் வரும். இப்போ வந்து இந்த வருஷம் பண்ணா அடுத்த வருஷம், அப்படி என்ன ஆகுங்க? மாறி மாறி உபயங்கிறது. அப்ப இது எல்லாமே தத்துவம் இருக்குதுங்க. அப்ப நம்ம பரிகாரம் எடுக்கிற விஷயத்துல கூட ரொம்ப உன்னிப்பா பார்த்து பரிகாரம் சொன்னோம்னா அதற்கான விடையானது நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்குங்களா? 7 தான் ராகு இருந்தார். நிறைய துலா லக்னக்காரங்களுக்கு போன 1.5 வருஷத்துல ரொம்ப காலமா கல்யாணம் இழுத்துக்கிட்டு பயங்கர தடையா இருந்தவங்க நிறைய பேருக்கு, துலா லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கார். எப்படியோ மேரேஜ தடையாய் நின்ன மேரேஜ ராகு நடத்தி வச்சிருப்பார். இதே நல்லா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா துலா லக்னக்காரங்க, நோட் பண்ணி பாருங்க. ஒண்ணு மனைவியோட சண்டை சச்சரவுகளை அதிகமா ஏற்படுத்தி இருப்பார். எப்போ? இந்த துலா லக்னக்காரங்களுக்கு இந்த 1.5 வருஷத்துல. இல்லைன்னா மனைவியோட சண்டை சச்சரவு, அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை கொடுத்துருக்கலாம். 2. 3வது ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேலையில பிரச்சனை கொடுத்து வேலையெல்லாம் பண்ணிருக்கலாம். இந்த 3ல ஒரு விஷயத்தை ராகு துலா லக்னக்காரங்க இந்த 1.5 வருஷத்துல செய்யாம விட்டுருக்க மாட்டார். மனைவிக்கு ரொம்ப நாளா வேலை இல்லாம இருந்துகிட்டு இருந்தா வேலையை கொடுத்து இருப்பார். மனைவிக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்தவங்களுக்கு சரி பண்ணி விட்டுருப்பார். யாருல துலா லக்னத்துல இருக்கிறீங்க? யாரும் இல்ல. சரி, இங்க மந்திரங்கள் லக்னத்தை கேட்டா தான் உண்மை தெரியும். ஆனா யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது உண்மையா என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். நடு சரி, இப்போ வேற ஏதாச்சும் ஒரு லக்னம், யாராச்சும் ஒரு லக்னம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம இங்க இருக்கிறவங்க லக்னத்தை கேட்டா தானே உண்மை தன்மை பொய்யா உண்மையாங்கிறது ராகு செய்யறது தெரியும். என்னங்க? யாருங்க? ஓகே, 5ல ராகு. இப்போ 1.5 வருஷமா இங்க இருந்தாருங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்தார். 5ஆம் இடம்னா என்னங்க? குழந்தை, குலதெய்வம், பூர்வ புண்ணியம், நம்முடைய எண்ணங்கள், பிளான், திட்டங்கள், நாம போடுற பிளான் எல்லாமே 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவத்துல காதலும் இருக்குது, அதையும் வச்சுக்கோங்க. அவரு பார்க்க கல்யாணம் ஆயிடுச்சா, மனைவி இது பார்த்துட்டு இருப்பாங்க, நீ காதலுக்கு எதுன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. இள வயசுல சொல்லலாம். சரி, இப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்கள், திட்டங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் தானே. முன்னோர்கள் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. அப்ப 5ல ராகு இந்த 1.5 வருஷமா போனார் இல்லையா, இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாண்ட என்னென்ன பிரச்சனை இருந்துன்னு பார்க்கணும். இந்த ராகு அந்த மேஷத்துக்கு போனார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாண்ட குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்டுருப்பார். குழந்தை தனுசு லக்னம்னு சொல்லியிருக்காரு. குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தை சரி பண்ணி விட்டுருப்பார். இல்ல குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பையும் கொடுத்துருப்பார். இது ஒண்ணு அப்படி நடக்கும். 2வது எண்ணங்கள், திட்டங்கள் சொல்லுவோம். நாம நிறைய பிளான் போட்டு வச்சுருப்போம். இந்த ராகு போகும்போது நிறைய பிளான் போட்டிருப்போம். நல்லா போயிட்டு இருக்கிற பிளான் நின்று இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா போட்ட பிளான், ரொம்ப நாளா பிளானே போட்டு வச்சிருந்தோம் சார், நடக்கவே இல்லை அப்படிங்கும் போது இந்த 5ல் ராகு அந்த பிளானை நடத்தி வச்சிருப்பார். இது பண்ணியிருப்போம். அடுத்து 5ஆம் இடத்துல குலதெய்வம்.
ரொம்ப நாளா குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாம இருந்த அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நிறைய தனுசு லக்னக்காரங்க அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போக வச்சிருப்பார். இல்ல நல்லா எப்பவுமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 1.5 வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம பண்ணியிருப்பார் இல்லைங்களா? இதுல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. எதை பண்ணாரு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் சொல்லணும் எதை பண்ணாரு. கலந்த மாதிரி சரி, எப்படியா ஒரு 2 கட்ட மாதிரி பிரச்சனை இருக்கு. சரி, அதை விட்டுருங்க. இனி அதை வேற ஒரு லக்கணம் சொல்லுங்களேன். டக்குன்னு சொல்லுங்க. ஐயா சொல்றாரு பாரு, என்ன லக்கணங்க? லக்கணம் வேணும். கன்னியா லக்கணம். ஐயா சொல்றாரு கன்னியா லக்கணத்துக்கு எங்க போனாரு? ராகு 8க்கு போனார். 8ல ராகு போனா என்ன பண்ணுவாரு? 8ஆம் இடங்கிறது தாத்தனுடைய சொத்து. யாருன்னா உங்க அப்பாவுடைய சொத்து. அதாவது அப்பாவுடைய அப்பா சொத்து, தாத்தன் சொத்து. நிறைய பாருங்க கன்னி லக்கணக்காரங்க 8ல ராகு 1.5 வருஷமா போனார் இல்லையா? ரொம்ப காலமா பிரச்சனையில் இருந்த தாத்தா சொத்து தீர்வுக்கு வந்திருக்கும். தீர்வு கிடைச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப காலமா தாத்தா சொத்து வித்தா நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளமா விற்க முடியாம இருந்திருக்கும். அந்த தாத்தா சொத்து விற்பனை ஆயிருக்கும். அதுல ஒரு நல்லது நடந்திருக்கும். இல்ல தாத்தா சொத்துல நல்லா சுகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது தாத்தா சொத்துல வில்லங்க வந்திருக்கும். ஆமா, அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது விபத்து அப்படிங்கிறது. நிறைய கன்னி லக்கணக்காரங்களுக்கு பாருங்க எந்த ஒரு விபத்துமே இல்லாம இருப்பாரு. இத்தனை காலமா இந்த 1.5 வருஷமா ராகு போனார் இல்லையா, ஏதாவது ஒரு விபத்தை கொடுத்திருப்பாரு. விபத்துன்னு சொல்ல முடியாது, அவமானம் அசிங்கத்தை கொடுத்திருப்பாரு. தட் மீன்ஸ் ஒன்னு ஆக்சிடென்ட் கொடுத்திருப்பாரு, இல்லைன்னா ஒரு தீவி என்ன சொல்ல ஒரு ரொம்ப அசிங்கம், ஒரு ஒரு என்ன சமுதாயத்தின் மத்தியில கேவலம் அசிங்கப்பட்டிருப்பாங்க. ஆயில் பயம், ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி அடிக்கடி எனக்கு ஆக்சிடென்டாவே நடந்துகிட்டு இருக்குது. அடிக்கடி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கிற ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் இல்லாம இருந்திருக்கு இந்த 1.5 வருஷம். இதெல்லாம் உண்மை. அப்ப நம்ம கவனிக்கணும். இதான் வந்துங்க திசாபுத்தியுடைய நிலையை பொறுத்து அது கொஞ்சமா பெருசாங்கிறத முடிவு பண்ணணும். ஆனா இதுல ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யாம இருக்க போறது இல்லை. இப்போ உதாரணமா இந்த இடத்துல ராகுக்கு என்னன்னா கன்னி லக்கணக்காரங்க ஒரு ஸ்பெஷல் நியூஸ். ரொம்ப நாளா எனக்கு கல்யாணமே இல்ல சார், கல்யாணமே எனக்கு நடக்காம இருந்துட்டு இருக்கு சார். இப்ப இந்த தடவை கல்யாணம் நடக்க போகுது. சாதாரணமா இல்லைங்க. கன்னி லக்கணத்துக்கு 7ல ராகு 18 வருஷத்துக்கு தானே அங்க போறாரு. பல வருஷமா எனக்கு கல்யாண தடை, பல வருஷமா கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 1.5 வருஷத்துல கல்யாணம் நிறைய பேருக்கு நடக்க போகுது. இது பிளஸ் மைனஸ். ரொம்ப காலமா அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு இந்த இடத்துல சொல்லு உடலைத்தான் அதிகமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மனைவி அல்லது கணவனுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரப்போகுது. அல்லது ஏதாச்சும் நல்ல வேலை போயிட்டு வேலையில பிரச்சனை வரப்போகுது. அந்த 7ஆம் இடத்துக்கு அது கணவனோ மனைவியோ. இதெல்லாம் யாரை கேட்டீங்கன்னாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் உண்மை. ஆனா திசாபுத்தியுடைய அளவீடுல அது ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே போய் ஒரு லேசா சறுக்குது, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். கால் வந்து எலும்பு உடையுது, கட்டு போட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் தான். உயிரே போகுது, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய விதங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஜனன காலத்துடைய திசாபுத்திகளுடைய அளவீடுகளை நாம் சரி செய்ய வேண்டி இருக்குது. ஏனுங்க என்ன சார் ஒரு திசைக்கு ஒரு திசை கணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. திடீர்னு ராக திசை சொன்னா என்ன சொல்றது? அது ராகுடைய வலிமை ஜனன காலத்துல பார்த்தா தானே தெரியும். அவர் நல்லா இருக்கிறாரா அல்லது ராகு கெட்டு போயிருக்கிறாராங்கிற விஷயத்துல என்ன பண்ணணுங்க? ஜனன கால ரெக்கார்டை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஆமா. அப்ப அதனால இதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. சார் நான் 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், குழந்தையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? எனக்கு 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு குழந்தையே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் இந்த ராகு குழந்தைய கொடுக்க போறாரு. ஏன் 40 வயசு 45 வயசு லேடிஸ்க்கு கூட கொடுக்கறதுக்கான நிலையை இந்த ராகு உருவாக்கும். 5ஆம் இடத்துல ராகு கொடுத்துட்டான நான் சொல்ல ஆல்ரெடி உடல் உயிர் சம்பந்தமான விஷயத்தை டச் பண்ணும். கண்டிப்பா விருச்சிக லக்னக்காரங்க இந்த வருஷம் குழந்தை கிடைக்க போகுது. குழந்தை இருக்கிறவங்களுக்கு முத குழந்தை எதிரியா மாற போறாங்க.
கேதுக்கெல்லாம் சொல்ல டைம் பத்தாது. ஆனா இந்த கலியுகத்துல கதாநாயகனே ராகு தானே. கலியுகத்துடைய கதாநாயகனே ராகு தான். நீங்க நல்லா பாருங்க, ராகுக்கு தான் போகக்காரகன்னு பேர் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் ராகுக்கு வந்து போகக்காரகன்னு பேர் கொடுத்திருக்கிறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ராகுக்கு தான் போகக்காரகன்னு பேர் கொடுத்திருக்கிறாங்க. இது பிரபஞ்சத்தினுடைய சக்தி. ராகுக்கு தான் போகக்காரகன்னு பேர், வேற யாருக்குமே போகக்காரகன்னு பேர் இல்லை. ஏன் ராகுக்கு போகக்காரகன்னா 12 ராசிகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 12 ராசியில போகத்தையும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ராசின்னு 3 ராசி கொடுத்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி போகத்தை சொல்லக்கூடிய ராசின்னு காம ராசின்னு 3 ராசி கொடுத்திருக்கிறாங்க. எது கொடுத்திருக்கிறாங்க? மிதுனம், துலாம், கும்பம் தானே கொடுத்திருக்கிறாங்க. மிதுனம், கும்பம், துலாத்துல உடைபடாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா அது ராகுடைய நட்சத்திரம் தான். சரிங்களா? அதனாலதான் ராகுக்கு போகக்காரகன். ஏன்னா அதுதானே போகம், காமம் தான் போகம். அப்ப காமம் நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க இது வேற மாதிரி காமம். அந்த மாதிரி காமம் எல்லாம் இல்லைங்க. அனுபவிப்பது எல்லாம் அனுபவிப்பது எல்லாம் மிதுனமும் துலாமும் கும்பம் தான். அதுல பாருங்க, மிதுனத்துல மிருகசீரிஷம் உடைஞ்சு போச்சு, புனர்பூசம் உடைஞ்சு போச்சு, துலாத்துல சித்திரை உடைஞ்சு போச்சு, விசாகம் உடைஞ்சு போச்சு, கும்பத்துல அவிட்டம் உடைஞ்சு போச்சு, பூரட்டாதி உடைஞ்சு போச்சு. ஆனா உடையாம நடுவில் இருக்கிறது யாருங்க? அந்த மகிழ்ச்சி, அந்த போகம், அந்த காமத்தை சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் தான் உடைபடாத நட்சத்திரம். அதனாலதான் அவருக்கு என்ன பேருங்க? போகக்காரகன்னு பேரு. நான் முதல்ல சொல்றேங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த 3 ராசியில் ஒரு கிரகமாச்சு வேணும். இந்த 3 ராசியில ஒரு கிரகமாவது கண்டிப்பாக வேண்டும். வேணுமா வேண்டாங்களா? கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் மிதுனத்திலேயோ அல்லது வந்து துலாத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும். அதுலயும் திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்துன்னா அனுபவிக்க பிறந்தவங்க அர்த்தம். அனுபவிக்க பிறந்தவங்களா? பொருள் தேடணும். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொருள் தேடுற ராசின்னு 3 ராசி கொடுத்திருக்கிறாங்க. பொருள் தேடக்கூடிய ராசி எது? ரிஷபம், கன்னி, மகரம். இதுதான் பொருள் தேடுறது. அதுக்குதான் பொருள் என்ன தெரியணும், அர்த்தம் தெரியணும். அப்ப அதுல வந்து பொருள் தேடணும். நிறைய பொருள் தேடிடுவாங்க. பொருள் தேடினா மட்டும் போதுமா? பொருள் தேடினா மட்டும் போதுமா? சொல்லுங்க. பொருள் நல்லா காசு சம்பாரிச்சிட்டாரு, நல்லா வீட்டை கட்டிட்டாரு, வீட்டுல போய் குடியிருக்கணும்ல. இவர் பாட்டு நல்லா சூப்பரா வீட்டை கட்டிடுவார். அவரை துரதிருஷ்டமே என்னமோ அவரை வேலைக்கு எங்காச்சும் டெல்லி காஷ்மீர்னு மாத்திடுவாங்க. அனுபவிக்க முடியாது, கட்ட வீட்டுல போய் இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் மிதுனம், துலாம், கும்பத்தில் கிரகம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பொதுவான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிம்பிளா லாஜிக்கா புரிஞ்சுக்கோங்க. எதுக்குமே ஆசைப்படாத 3 லக்கணம் இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு இதுதான் வேணும், இதுக்கு தான் ஆசைப்பட, தயவு செஞ்சு ஆசைப்படாத ஒரு லக்கணம் 3 லக்கணம் இருக்குது. என்னென்ன லக்கணம்? கடகம், விருச்சிகம், மீனம். எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாத லக்கணங்கள் இது. மோட்சமடையவங்களுக்கு எதுக்கு சார் ஆசை? மோட்சமடையவங்களுக்கு எது ஆசை? எதற்கு ஆசை மோட்சமடையவர்களுக்கு? அதுக்கு வேணா பலன் கொடுப்பார். இந்த 3 லக்கணக்காரங்கள் எதை நோக்கி பயணித்தால், மோட்சத்தை நோக்கி பயணித்தால் பூரண பலன் உண்டு. ஆனால் அதை விட்டுட்டுங்க, இவங்க தயவு செஞ்சு கணக்கு போட்டு எதையும் செய்யக்கூடாது. கடக லக்கணக்காரங்களும் விருச்சிக லக்கணக்காரங்களும் மீன லக்கணக்காரங்களும் கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. எனக்கு இது நடந்துரும், இப்படி பண்ணா அப்படி நடக்கும், அப்படி எல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படி இருந்தால் இந்த 3 லக்கணமும் வெற்றியை கொடுக்கும். இல்ல அப்படி போடும். இப்படி பாருங்க, எத்தனை பேர் கடகம், மீனம், விருச்சிகத்தில் இருப்பீங்க. பிளான் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்காது. உண்மை பிளான் ஆகணும் இல்லைங்க. சில பேருக்கு நடக்கும், அனுபவிக்க முடியும். மறுபடியும் அதே தான் பிரச்சனை வருவாங்க. சரியா போச்சு. இந்த வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு செலவு மிச்சம். வீட்டுக்கு போய் மனைவி கிட்டையும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இல்லை எதுக்கு ஆசைப்படக்கூடாது, நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க எது ஆசைப்படாதீங்க, வேலை செய்யணும்னு சொல்லிருங்க.
சினிமாக்கு போறது மிச்சம், டூர் போறது மிச்சம், புடவை எடுக்கிறது மிச்சம், நகை எடுக்கிறது மிச்சம். என்ன நினைச்சுக்குவாங்க, நமக்கு நடக்கிறப்ப நடக்கிட்டா வீட்டுக்காரர் தானா வாங்கி கொடுத்துட்டு விட்டுருவாங்க. இல்லைன்னா அதான் அவங்க அவங்க அது அவங்களுடைய கொடுப்பினை நல்லதுக்கு. அதான் வேற என்ன சொல்றதுங்க. அப்ப அதனாலங்க பரிகாரம் சொல்வதிலும் ஒரு விதம் இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, நம்ம எதுக்கா எதை நோக்கி பயணிக்கணும், எதை நோக்கி ஆசைப்படணுங்கிறதுல கூட ஒரு சில விஷயங்கள் இயற்கையாவே இருக்கு. பரிகாரங்கள்ங்கிறது நம்முடைய கைக்குள்ளேயே இருக்குது, நமக்கு எடுக்க தெரியல. என்னங்க, பரிகாரங்கிறது கைக்குள்ளேயே இருக்குது, ஆனா என்ன பண்ண முடியலைங்க, அதை நமக்கு எடுக்க தெரியவில்லை என்பதுதான் உண்மை. இல்லையா? ஐயா வேற கரெக்டா சூரிய ஓரையில் வேற வந்திருக்கிறாரு. ராஜானா என்னது? ராஜானா சூரியன் இல்லைங்களா? அப்ப சூரிய ஓரையில ஐயா வந்திருக்கிறாரு. சிம்மம். சரி, என்னங்கய்யா பாருங்க, அடுத்து போயிட்டாங்க. அஞ்சல ராகு போக போறாரு, நமக்கு வேற பையன் வேற இருக்கிறான். ஐயோ நம்மோட சண்டை போட்டுருவானா, அவனுக்கு உடல்ல சரி பாய்ப்பான் அப்படின்னு கேட்பீங்க. பொதுவா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ராகு பொதுவா யாரா இருந்தாலும் சரிங்க, ராகு தோஷம் வேற, ராகு பயிற்சி ஆகுதுங்க. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, ராகு அப்படின்னா யாருங்க? தாத்தா வழி யாருங்க? நம்முடைய அப்பா வழி அந்த இது எல்லாமே. அப்ப நாம பொதுவா ராகுவால தோஷம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ராகுவுக்கு எங்கே காரகத்துவம் இருக்குதுங்க? ராகுடைய காரகத்துவம் எங்க இருக்குதுங்க? குலதெய்வம் கோயில்ல தான் இருக்கு. ராகுதான் குலதெய்வம், ராகுதான் குலதெய்வம் இல்லையா? அதாவது உங்களுடைய அப்பா வழி குலதெய்வம் தான் ராகு. உண்மையா இல்லைங்களா? முதல் குழந்தை பிறந்தோடனே யாருக்கு சார் முதல்ல பரிகாரம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கேதுவுக்கு, ரெண்டாவது ராகு. முடி கேது முதல்ல என்ன பண்றாங்க? மொட்டை அடிச்சிடுறாங்க. ரெண்டாவது காது குத்துறாங்க. உடம்புல போடுற ஓட்டை எல்லாமே ராகு. உடம்புல எங்க ஓட்டை விழுந்தாலும் அது ராகு. முடி தலைமுடியது கேது. அப்ப நீங்க பாருங்க, 9 கிரகம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு முதலில் செய்யக்கூடிய பரிகாரம் கேதுவுக்கும் ராகுவுக்கும் தான் இல்லையா? கேதுவுக்கு ராகுவுக்கு தான் பண்றோம். அப்ப நம்ம யார் எதுக்கு பரிகாரம் பண்றோம்? நம்முடைய முதல்ல எடுத்தது யாரு? கேது தான் வர்றாரு. அதெல்லாம் இருக்கிறதுலயே அதிகமான வலிமை பெற்ற கிரகம் எதுங்க? எல்லா கிரகங்களை விட வலிமை பெற்ற கிரகம் கேதுவுக்கு அப்புறம் தான் ராகு. அதனால முதல்ல எடுத்தோடனே தலையில கை வைக்கிறது, அப்புறம் தான் காதை குத்துறாங்க. அப்போ கேதுவுக்கு ஏன் முடி எடுக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அம்மா வழியில் இருக்கின்ற கர்ம தோஷங்கள், கர்ம வினைகள் குறைவதற்காக மொட்டை அடிக்கின்றோம். ஓட்டை போடுறது உங்க அப்பா வழியில் இருக்கின்ற தோஷம். இதெல்லாம் சார் கத்தி வச்சு தான் சார் இது பண்றாங்க. ஓட்டை போட்டா ரத்தம் வருதா? அது ஒரு பரிகாரம் தான். நம்ம கெடா வெட்டில ரத்தம் வருதா இல்லையா? நமக்கு உடம்புலயே ஓட்டை போட்டு நமக்கே பரிகாரம் பண்றாங்க. அதுதான் ராகுவுக்கான பரிகாரம். உண்மையா இல்லைங்களா? அந்த மாதிரி ராகு கேது பயிற்சியாதுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். எவர் ஒருவர் குலதெய்வத்தை நித்தமும் போய் வழிபாடு செய்கின்றாரோ அவருக்கு ராகு தோஷம் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. இப்ப நம்ம லாஜிக்கா சொல்ல போனோம்னா, இந்த ராகு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாசம் தானே ஆகுதுங்க. என்ன மாசம்? இந்த ராகு கேது ஐப்பசி மாசத்துல ராகு பயிற்சியா எதுக்கு போறாருங்க? மீனத்துக்கு வந்து போறாரு. இப்ப ராகுனா என்னங்க? அமாவாசை. சரிங்களா? நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அமாவாசை அன்னைக்கு போய் குலதெய்வம் கோயில போய் விளக்கேற்றி உங்களுடைய முன்னோர்களை மானசீகமாக முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. ராகு கொடுக்கக்கூடிய பெரிய தோஷத்தை கண்டிப்பா குறைச்சு கொடுப்பாரு. இப்ப இன்னொரு பலவழி சொல்றேங்க, நிறைய பேருக்கு காது குத்தாம இருக்கு தெரியுங்களா? சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் எல்லாம் காது குத்தா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? போய் காதை குத்திக்கோங்க. யாரு காது குத்தணும்? முக்கியமா மகர லக்னக்காரங்க காதை குத்துறாங்க, குத்திக்கோங்க. ஏன்னா 3ல தானே ராகு போறாரு, 3ஆம் இடம் தானே காது. மகர லக்னக்காரங்களுக்கு யாராச்சும் காது குத்த வேண்டிய கடமை இருந்துச்சுன்னா இப்ப போய் குத்திக்கங்க. குத்தலினா 3ஆம் இடத்துல அவரே ஏதாச்சும் குத்தி விட்டுருவாரு. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எளிமையா இருக்குதுங்க. ஜோதிடத்தை பேச வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே போகலாம். ஜோதிட கதை ஒன்று போனோம்னா நிறைய பேசலாம்.
இவர் பேசலாம்னு சொல்லி ஓடுறாரு. அந்த மாதிரிங்க நிறைய விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, கர்மா ஊழ்வினைப்படிதான் பலன்கள் நடக்கும். ஒருத்தர் ஒரே நேரத்தில் 2 பேர் பிறந்திருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரே நேரத்தில் 2 பேர் பிறக்கிறாங்க. ஒருத்தர் கீழே விழுந்து தலையில் அடிபடணும், ஒருத்தருக்கு அடிபடாது. ஏன்னா அவர் மொட்டை அடிச்சிருப்பார். அதுதான். அப்ப இதுக்கு என்ன காரணம்? முன்னோர்கள் செய்த புண்ணியம். அதனால ஒவ்வொருத்தரையும் சொல்ற விஷயம் என்னங்க, இப்ப இருந்தே நிறைய புண்ணியத்தை சேர்த்து வைங்க, நிறைய உதவி பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருந்தா கொடுத்து உதவி பண்ணுங்க, நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சீங்கன்னா தான் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு கெடுதலான நேரம் உங்களுடைய வரக்கூடிய தலைமுறைக்கு வந்தாலும் நீங்கள் செய்த புண்ணிய பலனால் அந்த பரிகாரம் என்ன ஆகுங்க, வெற்றி பெற்றும். இப்போ போன மாசம் ஒருத்தர் வந்தாங்க, நான் சொன்னோம் மேஷ லக்னம் 4 குடைவன் 12 ஒன்னே ஒரு கேள்விதான் கேட்டோம். 4 குடைவன் 12 உங்க அம்மா மோட்சமானதுக்கு அப்புறம் வீடு வாங்குனீங்களான்னு கேட்டோம். சொன்னாங்களா? போன மீட்டிங் யார் வந்திருந்தீங்க? என்ன சொன்னாங்க? ஒரு அம்மா லேடி இருந்தாங்க, மேஷ லக்னம் 4 குடைவன் 12 அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வீடு வாங்கலான்னு கேட்டோம். ஏன்? 4ஆம் அம்மிடம் அம்மா, 12ஆம் இடம் மோட்சம். மீன ராசி இல்லையா? மீனம் ஆல்ரெடி மோட்சம் தான். அப்போ அவங்க அம்மா மோட்சமானவனையும் இந்த 4ஆம் பாவம் இங்க இங்கிச்சு. அது எந்த இடத்துல இங்கிச்சுன்னு சொன்னாங்க? சுடுகாட்டுக்கு எதுக்காப்பலையே வீடுனாங்க. 12ஆம் இடம் தான் சுடுகாடு. அப்போ நம்ம அந்த அந்த நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நிலையை நோக்கி செஞ்சாதான் அதற்கான பலன் நம்ம வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் இது அமைஞ்சிருமா? சுடுகாட்டு பக்கத்துல எல்லாருக்கும் வீடு அமையுமா? 4ஆம் அதிபதி 12 வெளி மாநிலத்துல போய் வீடு வாங்குவாங்கல்ல, வெளிநாட்டுல போய் வீடு வாங்குவாங்க. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதனால வந்து ஜோதிடம்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி பலன் சொல்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு நடந்திருக்கும், ஒருத்தருக்கு நடந்திருக்காது. ஒருத்தருக்கு நடந்திருக்கும், ஒருத்தருக்கு நடந்திருக்காது. இதுக்கான காரண காரியங்களை நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது நமக்கு அதுல இருந்து என்ன முடிவு கிடைக்கும்? அதற்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் அவங்களுக்கு நடந்திருக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. காரணம் என்னன்னா, முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணிய அந்த புண்ணிய பலன்களால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் சொல்றாங்க பரிகாரம் செஞ்ச பலன் இல்லைங்கிறாங்க. போன பிறவில ஒரு 10 குடும்பத்துக்கு எடுத்து 4 பேரை கொலை பண்ணிட்டு போயிட்டீங்க. இந்த பிறவில நல்ல திசா புத்திகள் இருந்தாலும் அவங்க அனுபவிக்க முடியுமா? 4 குடைவன் 4 ஆட்சியா இருப்பாங்க. வீடு மனை நல்ல முறையில் அமையாது. ஏன்? 4 குடைவன் 4 ஆட்சியா இருந்தாலும் அவன் 4ஆம் பாவத்தை அவங்க டச் பண்ணக்கு கிரக விடவே விடாது. அதுல எங்காச்சும் ஒரு பக்கம் ப்ராப்ளம் இருக்கும். வீட்டுக்கு ஆப்போசிட் 4ஆம் இடம் நல்ல, வீட்டுக்கு ஆப்போசிட்டான கிரகம் எதுங்க? வீட்டுக்கு ஆப்போசிட். வீடுனா என்னது? எந்த கிரகம்? கிரகத்துல எந்த வீடு? கிரகம் வீடுனா எந்த கிரகம்? சுக்கிரன் வருவாரா? சுக்கிரன் வருவாரு, செவ்வாய் வருவாரு. ரெண்டுமே அசையா சொத்துக்கள். அது செவ்வாய் சுக்கிரன் இருந்தா தானே வீடு. புது வீடு கட்டினாலும் நில பூமிகாரகன் செவ்வாய், வீடுங்கிறது புது வீடுங்கிறது சுக்கிரன். அப்ப செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தா தானே வீடு. சில பேருக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். பிளாட் வாங்குவாங்க, நிலம் அவங்களுக்கு சொந்தம் இருக்காது, அதெல்லாம் சுக்கிரன். புது பிளாட் வாங்குறதெல்லாம் சுக்கிரன். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்வினைகள் நடந்துகிட்டு இருக்கும். அது நமக்கு தெரியாது. அதான் சொல்றேன் இல்லையா, குரு திசை நடந்தா சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. போகக்கூடாது, தெரியாது. ஏன்னா சிவனையே தப்பா சொல்றாங்க. இல்ல, ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. குரு திசை நடந்தா ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இது கூட முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் நமக்கு பலன் கிடைக்குது. அதனால இருக்கும் வரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நிறைய புண்ணியத்தை தேடி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய உங்களுடைய சமுதாயம் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை அடையும். ஆக அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற சாதக பாதக நிலைகளை அறிந்து, முக்கியமாக பாதகத்தை அறிந்து அதற்கேற்றவாறு சரியான பரிகாரங்களை செய்து கொண்டு நல்ல புத்தியில் நல்ல அந்தரம் வரும் வரை காத்திருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்று கூறி, எல்லோரும் நலம் பெற வேண்டும், எல்லோருடைய வாழ்க்கையும் உயர வேண்டும் என்று
எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.